இவனுக்கு இருக்கா? கருவாயனுக்கும் இருக்கு. அந்த கருவாயன் இதை வந்து எடுக்க விட மாட்டான். குண்டி பகுதியில் இருக்கு இவருக்கு. ஆய் போகிற இடத்துல இருக்குது கருவாயனுக்கு. பென்சி பொண்ணுக்கு அப்படி உரு பண்ணக்கூடாது. எப்பா உன் உடம்புல இருந்து பேனு தானப்பா எடுக்கிறாரு அப்பா. உன் உடம்புல உள்ள ரத்தத்தை குடிச்சுன்னு இருக்கலாம். உண்ணியை ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதை எடுக்கிற எங்களை குறைப்பியா? அப்போ பேன் இருக்கு தங்கம். என்னதுடா அது? புண்ணா என்னது இதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சது. அப்போ அப்போ உனக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டான். அப்போ மூஞ்சி நல்லா காமி. இப்படி தான் பண்ணுவார். இப்படி தான் இது வந்து உடம்பை தொடர விட மாட்டேன். நடுத்திருமே சார் கொஞ்சம் என்னம்மா அப்போ குட்டி இவனுக்கும் இருக்கு. ரெண்டு பேரையும் பெயின் ஷாம்பு. எனக்கு பிரச்சனை இல்லை. இவனுக்கு உண்ணி இருந்தாலும் இவர் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு உண்ணி இப்போ வீடியோ போட்டிருப்போம். அது போட்டதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப அகெயின் இவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனோம். நாங்கள் எப்பயுமே ஒரு செக்கப் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணால், ரொம்ப லாங்காக போயிட்டு வந்தால், அந்த டயத்தெல்லாம் வந்து இவங்களுக்கு செக் பண்ணுவோம் மெயினாக. அந்த மாதிரி ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் கூட இவங்களுக்கு 1000 உண்ணிகள் வந்துடுறாங்க. என்ன பண்ணுறது? லட்சக்கணக்கில் வந்துடும். சரி ஓகே நாங்கள் என்ன பண்ணுறது? க்ளீன் பண்ண பாய். இவன் தான் அவன்.